മണപ്പാട് ഹോളി ക്രോസ് ദേവാലയത്തിൻ്റെ പ്രധാന അൾത്താരയുടെ മുമ്പിലാണ്. വളരെ ചരിത്രപരമായും വിശ്വാസപരമായും ഏറെ പ്രാധാന്യമുള്ള ഒരു അൾത്താരയും ദേവാലയവുമാണ് ഇത്. 1581 ഈ ദേവാലയം ഇവിടെ പണിയുന്നത്. ഈ ദേവാലയം ഇവിടെ പണിയുന്നതിന് മുമ്പുള്ള ഒരു ചരിത്രമുണ്ട്. ഒരു പോർച്ചുഗീസ് കപ്പൽ ഇവിടെ വന്ന് അപകടത്തിൽപ്പെടുകയും അതിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ട ക്യാപ്റ്റൻ, പോർച്ചുഗീസുകാരൻ, അദ്ദേഹം ആ കപ്പലിൻ്റെ കൊടിമരം ഊരി ഈ കുന്നിൻ്റെ പുറത്തൊരു കുരിശ് സ്ഥാപിച്ചു. ആ കുരിശ് സ്ഥാപിച്ചെടുത്താണ് പിന്നീട് ഇവിടെ ദേവാലയം ഫാദർ ജോൺ ഡി സലനോവ എന്ന വൈദികനാണ് ആ കുരിശ് സ്ഥാപിച്ചെടുത്ത് 1581 ദേവാലയം പണിയുന്നത്. 1581 ഇതിന് കല്ലിടുകയും ഏകദേശം 25,000 കല്ലുകൾ ഉപയോഗിച്ചാണ് ഈ ഒരു ദേവാലയം അന്ന് നിർമ്മിച്ചത്. അന്ന് ആ ഒരു കൊടിമരം ഉപയോഗിച്ച് നിർമ്മിച്ച ആ ഒരു കുരിശ് ഇപ്പോഴും ഈ പ്രധാന അൾത്താരയിലെ ക്രൂശിത രൂപത്തിൻ്റെ തൊട്ടു പുറകിലായിട്ട് ഇന്നും ഉണ്ട്. വളരെ വലിയൊരു അത്ഭുതവും, ഒരുപാട് വിശ്വാസികൾ ഈ അൾത്താരയിൽ വന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കുരിശുമായി ബന്ധപ്പെട്ട് വളരെ വലിയൊരു അത്ഭുതമുണ്ട്. കാരണം അന്ന് സ്ഥാപിച്ച ആ കുരിശ് പിന്നീട് അത് വളരുന്നതായി കണ്ടു. അങ്ങനെ ആ കപ്പൽ അപകടത്തിൽപ്പെട്ട ആ ഒരു കപ്പിത്താൻ, ക്യാപ്റ്റൻ ആ കൊടിമരം ഉപയോഗിച്ച് കുരിശ് നിർമ്മിച്ചത് വളരുന്നതായിട്ട് കണ്ടു. പിന്നീട് ആളുകൾ വന്ന് അതിൽ നിന്ന് ആ ഒരു കുരിശിൻ്റെ ഭാഗം കട്ട് ചെയ്ത് എടുക്കാനായിട്ട് തുടങ്ങി. അങ്ങനെ അതിപ്പോൾ അത് വളരെ സംരക്ഷിച്ചു വെച്ചിരിക്കുകയാണ് ആ കുരിശ്. അത് ഈ ഒരു ദേവാലയത്തിൻ്റെ ഈ ക്രൂശിത രൂപത്തിൻ്റെ പുറകിൽ നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. ഇവിടെയാണ് ആ കുരിശിൻ്റെ ഭാഗം. അതിപ്പോൾ അവർ പൂർണ്ണമായും മൂടിയിരിക്കുകയാണ്. കാരണം വിശ്വാസികൾ വന്ന് അത് ചുരണ്ടി കൊണ്ടുപോവുകയും കുരിശ് മുറിച്ചു കൊണ്ടുപോവുകയും ചെയ്യുന്നു. അത് വളരുന്നതായിട്ട് കണ്ടിരുന്നു. പക്ഷേ നിലവിൽ ഇപ്പോൾ ഈ കുരിശ് വളരുന്നില്ല. ഇപ്പോൾ നിങ്ങൾ മുകളിൽ കാണുന്നതാണ് ആ കുരിശിൻ്റെ ഉയർന്ന ഭാഗം. അതിപ്പോൾ മൈക്ക ഉപയോഗിച്ച് അവർ പൂർണ്ണമായും ആ കുരിശ് പുറമെ കാണാൻ പറ്റാത്ത രീതിയിൽ സംരക്ഷിച്ചു വെച്ചിരിക്കുകയാണ്. പക്ഷേ ഇപ്പോഴും ഈ പ്രധാന അൾത്താരയുടെ കുരിശിൻ്റെ തൊട്ടു പുറകെ തന്നെ ആ കുരിശ് ഇവിടെ നിൽക്കുന്നുണ്ട്. ഒരുപാട് വിശ്വാസികൾ ഇവിടെ വന്ന് ആ കുരിശുമേ തൊട്ട് പ്രാർത്ഥിക്കുന്നു, വിശുദ്ധ കുരിശിൻ്റെ സംരക്ഷണം നേടുന്നു, അനുഗ്രഹങ്ങൾ നേടുന്നു. மணப்பாடு மக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் தங்களுடைய நல்ல காரியங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக இந்த ஆலயத்தை வந்து சந்தித்து விட்டு தான் அவர்கள் எங்கும் செல்வார்கள். எந்த நல்ல காரியத்துக்கு செல்ல வேண்டும், திருமண காரியங்கள், முக்கியமான வீடு கட்டும் பணி என்றால் இங்கே வந்து ஜெபித்து விட்டு தான் செல்வார்கள். தினமும் காலையில் வந்து தியானம் செய்யக்கூடிய, தினமும் காலையில் வந்து ஜெபிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற மக்கள், குறிப்பாக வெளியூரிலிருந்து இந்துக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, அதிகமாக ஒவ்வொரு நாளும் இங்கே கூடி வருகின்ற நிகழ்வு இருக்கும். எனவே இந்த இடத்திலே வந்து என்றுமே யாரும் இல்லாத சூழ்நிலை இருக்காது. எப்பொழுதும் இந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். 24 மணி நேரம் பார்ப்பதற்காக அங்கே இந்த நம்முடைய கதவிலே ஒரு துளை போடப்பட்டிருக்கிறது. அந்த துளையின் வழியாக நாம் 24 மணி நேரமும் ஆலயத்தினுடைய உள்பகுதியை எப்பொழுதும் பார்க்கலாம். எனவே வந்து வருகின்ற மக்கள் இந்த திருச்சிலுவைநாதருடைய இந்த உருவத்தை பார்க்காமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆலயத்திலே 2 துளைகள் வைக்கப்பட்டிருந்தது. பார்த்துவிட்டு செல்லலாம். இங்கே உள்ள மக்கள் ஜெபிக்கின்ற பொழுது எல்லாமே நன்றாக நடக்கும். எனவே நீங்களும் இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள். இது பழமை வாய்ந்த ஆலயம், புதுமை நிறைந்த ஆலயம், பல மக்களும் ஒன்றுபட்டு ஜெபிக்கின்ற ஆலயம். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், இந்துக்கள் வந்து ஜெபிக்கின்ற ஆலயம். பக்கத்திலே கடற்கரை இருக்கின்றது. இங்கே கடற்கரையிலே பல மக்கள் வந்து அவர்கள் பயன்படுத்தி செல்வார்கள். சுற்றி பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கும். ஒரு நாள் முழுமையாக நாம் இங்கே இருந்து அதிசயங்களை, அற்புதங்களை மட்டுமல்ல, நாம் இன்பமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இந்த இடம் பயனுள்ளதற்கும் இங்கே ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கின்றது. அதுவும் பழமை வாய்ந்தது தான். அந்த கலங்கரை விளக்கத்தையும் மக்கள் சென்று பார்க்கக்கூடிய அடிப்படையில் வைத்திருக்கின்றார்கள். அதே போல் இங்கே மணப்பாட்டிலே 2 ஆலயங்கள்
புனித யாகப்பர் ஆலயம் இருக்கின்றது, புனித தூய ஆவியானவர் ஆலயம் இருக்கின்றது. அதுவும் இங்கே பெரிய கோயிலாக, சின்ன கோயிலாக பார்க்கப்படுகின்றது. அங்கேயும் மக்கள் அதிக அளவு ஜெபிக்கின்றார்கள். ஒரு 2000 குடும்பங்கள் மேல் இங்கே வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையில் வேரூன்றியவர்கள். 1600 கால்வினிசிய சிந்தனை வந்த பொழுது அவர்கள் இங்கே உள்ள குருக்களை மற்றொரு இடத்திற்கு விரட்டினார்கள். குருக்கள் இன்னொரு இடத்தில் பக்கத்தில் இருக்கின்ற அமராபுரத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் கத்தோலிக்க நம்பியை விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் திருப்பலி பங்கெடுப்பதற்காக பக்கத்து ஊருக்கு நடந்து சென்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலத்திலே கால்வினிசிய சிந்தனை அந்த டச்சுக்காரர்கள் இவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து, கத்தோலிக்க நம்பிக்கையை பார்த்து, இந்த மக்களை நாம் எந்த விதத்திலும் கால்வினிசிய சிந்தனைக்கு கொண்டு வர முடியாது என்று சொல்லி மீண்டும் அவர்களைவே குருக்களை வரவழைத்து, நீங்கள் கிறிஸ்தவத்தை, நீங்கள் இங்கே கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே இருங்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவத்தையே செய்யுங்கள், நாங்கள் வியாபாரத்தை பார்த்து கொள்கிறோம் என்று அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை இன்னும் அதிகமாக வளர்ப்பதற்கு அந்த டச்சுக்காரர்களும் உதவியாக இருந்தார்கள். எனவே போர்த்துகீசியர்களால் தொடங்கப்பட்டாலும் டச்சுக்காரர்களும் அதுக்கு உதவியாக இருந்தார்கள். அந்த நம்பிக்கையில் தான் இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று வரை ஆழமான விசுவாசத்தோடு வைத்திருக்கின்றார்கள். அந்த விசுவாசத்தை தாங்கள் மட்டுமல்ல மற்ற மக்களும், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த, வெளி மாநிலங்களை சார்ந்த, வெளிநாட்டுக்கு சார்ந்த மக்கள் இருக்கும் அடிப்படையில் இந்த இடங்கள் இருக்கின்றது. தங்குவதற்கு இங்கே அறைகள் இருக்கின்றன. நாம் வந்து செல்வதற்கு பல ஏற்பாடுகளை இங்கு உள்ள நபர்கள் செய்திருக்கின்றார்கள். இறைவனுடைய பெயரால், திருச்சிலுவை நாதனுடைய பெயரால் உங்களுக்கு ஆசீரும் வல்லமையும் அதிசயம் நடக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே திருச்சிலுவை நாதர் உங்களோடு இருப்பாராக. திருச்சிலுவையே எம் ஏக நம்பிக்கையே வாழ்க. വിശുദ്ധ ഫ്രാൻസിസ് സേവറിൻ്റെ പാദസ്പർശനമേറ്റ ഈ മണ്ണ് അദ്ദേഹം 2 വർഷത്തോളം ഇവിടെ നിന്ന് വിശ്വാസികളെ പഠിപ്പിച്ചിരുന്നു. ആ മണ്ണിൽ ഇത്തരത്തിലൊരു ദേവാലയം ഉയരുമ്പോൾ അതിൻ്റെ പ്രാധാന്യം മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് തന്നെ ഇത് പണിത ജോൺ ഡി സെലനോവ എന്ന അച്ഛൻ 1583 അദ്ദേഹത്തിനൊരാഗ്രഹം, അതായത് ഈശോ പീഡാനുഭവം സഹിച്ച് മരിച്ച ആ യഥാർത്ഥ കുരിശ്, ആ കുരിശിൻ്റെ ഒരു ഭാഗം ഈ ദേവാലയത്തിൽ കൊണ്ടുവന്ന് സ്ഥാപിക്കണമെന്ന്. അങ്ങനെ അദ്ദേഹത്തിൻ്റെ ആഗ്രഹത്തിൻ്റെ ഭാഗമായി അന്നത്തെ മാർപ്പാപ്പ ആയിരുന്ന ഗ്രിഗറി 3-ാമൻ പാപ്പ അത്തരത്തിൽ ഈശോയുടെ കുരിശിൻ്റെ യഥാർത്ഥ തിരുശേഷിപ്പ് ഇവിടേക്കായി കൊടുത്തുവിട്ടു. പക്ഷേ അത് ഗോവയിൽ വന്ന് അത് ഇവിടെ എത്തിയത് കൊച്ചിയിലാണ്. അങ്ങനെ കൊച്ചിയിലെത്തിയ ആ വിശുദ്ധ കുരിശിൻ്റെ ഭാഗം ആഘോഷപൂർവമാണ്, നടന്ന് ആഘോഷപൂർവം ആണ് ഈ ദേവാലയത്തിൽ കൊണ്ട് സ്ഥാപിച്ചിരിക്കുന്നത്. അത്തരത്തിൽ ഇത് ഇപ്പോൾ ഈ ദേവാലയത്തിലെ എല്ലാ മാസാദി വെള്ളിയാഴ്ചകളിലും ഈ കുരിശിൻ്റെ തിരുശേഷിപ്പ് എടുത്തുകൊണ്ടുവന്ന് ഇവിടെ വിശ്വാസികളെ ആശീർവദിക്കുന്നു. അതോടൊപ്പം തന്നെ ഒരുപാട് കേരളത്തിൽ നിന്ന്, നമ്മുടെ കൊച്ചിയിൽ നിന്നെല്ലാം ആഘോഷപൂർവ്വം ഈ ഒരു അൾത്താരയിലേക്ക് വിശുദ്ധ കുരിശ്, യേശുവിൻ്റെ യഥാർത്ഥ കുരിശ് എത്തിയതുകൊണ്ട് തന്നെ മലയാളികളായ ഒരുപാട് പേരൊക്കെ ഈ ദേവാലയത്തിലെത്തി ഈ ദിവസങ്ങളിലെല്ലാം വിശുദ്ധ കുരിശിൻ്റെ മാധ്യസ്ഥ്യം തേടി, അനുഗ്രഹം തേടി, തിരുസ്ലീവായുടെ അനുഗ്രഹം തേടി പ്രാർത്ഥിക്കുന്നു.